கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நாம் சும்மா இருப்போம். இந்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து தப்பித்து போகும்போது பார்வோனும் அவன் இராணுவமும் அவர்களை தொடர்ந்தது. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேலரும் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். எந்த பக்கமும் ஓடிப்போக முடியாத சூழ்நிலை. முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி எகிப்திய இராணுவம். முன்னாடி போனாலும் சாவார்கள், பின்னாடி ஓடினாலும் சாவார்கள், அங்கேயே நின்றாலும் சாவார்கள். இது போன்ற ஆபத்தான சூழ்நிலையில்தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுதுதான் மோசே ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட பல இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் குழம்பி போய் நிற்கிற வேளையில் நாமும் கூட பேசாமல், இசப்பா நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே, நீங்கள் தான் என்னை இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துவிட்டு அமைதியாக இருந்தோமானால் தேவன் நமக்காக இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார். எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்தையும் மாற்ற நம்மால் கூடாது தான், நம் தேவனால் மட்டுமே கூடும். அப்புறம் ஏன் நாம் கவலைப்பட்டு கலங்கி இது எப்படி செய்வேன், இந்த காரியம் எப்படி முடியும், இதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவேன் என்று நாம் குழம்பி போக வேண்டும். சங்கீதம் 46:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று. மத்தேயு 6:27 கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கவலைப்பட்டு நம்மால் எதையாவது மாற்ற முடியுமா? எதை செய்தாலும் அதை தேவன் தானே செய்தாக வேண்டும். நாம் அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துவிட்டு நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் ஏசப்பா என்று சொல்லிவிட்டு சும்மாகவே இருப்போம். அப்பொழுது அவர் அற்புதம் செய்வதை நாம் பார்க்க முடியும். எகிப்தின் இராணுவத்தை போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் அவை எல்லாவற்றையும் செங்கடலில் போட்டு மூழ்கடித்தது போல நம் பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க பண்ண தேவனால் கூடும். செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேலருக்கு வழிகாட்டின தேவன் நம் பிரச்சனைகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து வெளியே வர நமக்கும் வழிகாட்டுவார். நம் தேவன் நல்லவர். அன்று இஸ்ரவேலருக்கு உதவி செய்த அதே வல்லமையுள்ள தேவன்தான் இன்றும் நமக்கு இருக்கிறார். அவர் மாறவே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யாத்திராகமம் 14:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இன்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று. நாமும் கூட இப்பொழுது இருக்கிற எகிப்தியன் போன்ற பிரச்சனைகளை கஷ்டங்களை இனி காணாதிருப்போம் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுவார். எகிப்தின் சேனைகள் போன்ற திரளான பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் செங்கடலில் அமிழ்த்து போட்டு அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இயேசப்பா என் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைத்துவிட்டு நீர் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு விசுவாசத்தோடு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நாம் எதிர்பார்க்கும்போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவி செய்வார். நம் கஷ்டத்திலிருந்து விடுதலை தருவார். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.